ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 பார்ட் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு டீட்டெயில்ஸும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கும். சில 18+ விஷயங்களை நான் இன்டெரக்டாக தான் மென்ஷன் பண்ணுவேன். கொஞ்சம் நீங்களாவே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்ட் சீசன் 3 எபிசோட் 13. காட்டியர் கிராஃப்ட்ஸ்மேனை ரிவைவ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ காசுகிய கேவுக்கு கூட்டிட்டு போறான். செங்கோ வெயிட் பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி என் வந்து தடுக்கிறான். காசுகியோட முதுகுல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. இது இவரோட பர்த்மார்க்கா இருக்கணும் இல்ல உடஞ்சு போன ஒரு பீஸா இருக்கணும்னு சொல்லலாம். இப்படியே ரிவைவ் பண்ணாலும் பெரிய பிரச்சனை இல்ல, அது தழும்பு மாதிரி தானே நிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அது பார்க்கவே ஆய் ஷேப்ல இருக்கு. இதோடய அவர் சுத்தணும் அப்படின்னு ஸ்வீக்கா கேக்குறா. இந்த ஸ்டோன் ஏஜ் காலத்துல அதெல்லாம் அவர் கண்டுக்கிட மாட்டாரு நம்ம ஹீரோ சொல்றான். உள்ள யாரோ நீந்திட்டு வராங்க. பார்த்தா டைசு தான். நான் இன்னும் நிறைய பார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவோ ஆக்சிஜன் டேங்க் தான் இல்லையா அப்புறம் எப்படி போனேன்னு கேட்கவோ நான் ஃப்ரீ டைவிங் பண்ண என்னால ரொம்ப நேரம் மூச்சு தாக்கு பிடிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு 100 தடவை போயிட்டு வந்தா எல்லா பார்ட்ஸையும் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைஜோ ஓடவோ நீ ஸ்ட்ராங் தான் ஒத்துக்கிற அதுக்குன்னு எல்லாத்தையும் ஒன்னால கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு கேட்கறான். பாதி தூரம் போட்ல போலான்னு சொல்லவோ அடா இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். 100 தடவை போயிட்டு வரணுங்கிறதையே இவன் அசால்ட்டா சொல்றானே அப்படின்னு ஸ்வீக்கா பாக்குறான். இவ்வளவு நாள் டைஜோ கூட இருந்துட்டு அவனை பத்தி இன்னுமா உங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓகே காய்ஸ் நான் போயிட்டு வரேன் டைஜோ கிளம்புறான். செங்கோ நீயும் டைஜோவோ வேற மாதிரின்னு நினைச்சேன், பட் நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான். பிரச்சனையா இருக்கிற நேரத்துல கூட மத்தவங்களுக்கு ஹோப் கொடுக்குறீங்க அப்படின்னு கென் சொல்றான். டைஜோ எடுத்துட்டு வந்த ஒரு பார்ட்ஸ்ல காஸ்கியோட அந்த ஷேப்போ இருக்கு. ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு ஸ்வீக்கா சொல்றான். நம்ம ஹீரோவை ரிவைவல் ஃப்ளோட ஊத்துறான். நம்ம காட்டியர் கிராஃப்ட்மேனுக்கு ஒரு துணி கூட இல்லையா அப்படின்னு ரியூஸ்வி பாக்குறான். இந்த இலதா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டோனா ரிவைவானா இப்படிதான் இருக்குவா சூப்பர் அப்படின்னு காசுகி சொல்லவோ ஓ ஆமா இஷிகாமி பீப்புள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோனா இருக்காங்கல்ல அப்படின்னு கென் பாக்குறான். நீங்க என்ன ரிவைவ் பண்ணிருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் நான் பயப்படவே இல்லைன்னு அவர் சொல்லிட்டு நான் இப்ப ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்க என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு காசுகி கேட்கவோ இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ளூ பிரிண்ட் காட்டவோ இவர் ட்ரெஸ் கிழிச்சிருவாரே மறந்துட்டேன்னு கென் நினைக்கிறேன். என் மொபைல் லேப் நான் அக்வர் ஆடிமிரா கிடக்குன்னு காசுகி பார்க்கவோ உங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ட்ரோன் இல்ல இதை சரி பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். டைசுவும் டைவ் பண்ணி நிறைய சிலைகளை எடுத்துட்டு வரான். ட்ரோனோட ப்ரொபலரா இருக்க லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியல் வேணும். பேட்ஸோட ஃபெதரை பிளாஸ்டிக்ல முக்கிய தேவையான லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து நமக்கு முக்கியமா தேவையானது ஃபிஜிட் ஸ்பின்னர் நம்ம ஹீரோ சொல்லவோ ஃபிஜிட் ஸ்பின்னர் குழந்தைங்க டாய்ஸ் இப்ப ரொம்ப முக்கிய பாரு அப்படின்னு கென் கேட்கவோ இது ரொம்பவும் முக்கியம் தான். பேரிங் தான் ரொட்டேஷனை வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணலாம். லியோனார்டோ டாவின்சி தான் இதை கண்டுபிடிச்சாரு நம்ம ஹீரோ சொல்லவோ மோனாலிசா பெயிண்டிங் அவர் வரைஞ்சாருன்னு தான் எனக்கு தெரியும் கென் சொல்றான். ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ரெண்டுலயும் அவர் ஒரு ஜீனியஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு டைட்டா 2 பைப்பை சுத்த விட்டு இரும்பாத வழியா ஊத்துறதுல இவங்களுக்கு ரவுண்டான ஷேப் பால் கிடைக்குது. வேற ஷேப்ல ஓட்டைய போட்டு அதுக்குள்ள அந்த பாலை உருட்டி விட்டு ஒரே ஷேப்ல இருக்கிற பாலை தனித்தனியா பிரிக்கிறாங்க. இப்போ ஒரே ஷேப்ல இருக்கிற பால்ஸ் வச்சு நம்மளால பேரிங்க மேக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கைஸ் இதுதான் லாஸ்ட் ட்ரிப், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் டைஜோ சொல்றான். ஒரு பக்கம் ட்ரோனுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த சிலை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறாங்க. குரோம் பிரான்ஸ்வா ஓக்கியோ இவன் யாரா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. தெரியல அங்க கடந்தது இதையும் சேர்த்து கொண்டு வந்துட்டான் டைஜோ சொல்றான். கடைசியில ஒரு வழியா கிங்டம் ஆஃப் சயின்ஸோட க்ரோ மெம்பர்ஸ் இந்த ஐலாண்ட்ல கால பதிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது இவங்க எல்லாரையும் ரிவைவ் பண்ண வேண்டியதான். பட் நிறைய ரிவைவல் ஃப்ளூயிட் இல்ல, யார் முதல்ல இம்பார்ட்டன்டோ அதுக்கு தகுந்தபடியே ஒவ்வொருத்தலையா ரிவைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம மொத்த க்ரோ நம்ம கிட்ட இருக்கு. எதிர்கிட்ட எவ்வளவு ஆள்பலம் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஜெயிக்க போறது நம்ம தான். ஏன்னா சயின்ஸ் தான் எப்பவோ வின் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இபாராக்கு டவுட் வந்துடுச்சு, அவன் கூடிய சீக்கிரமே இந்த கேவை கண்டுபிடிச்சிருமா, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும். கிராஃப்ட்மேன் காசுக்கு தான் அதுக்கு முன்னாடி ட்ரோனை ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ கவலையப்படாதீங்க என் வழியை நான் பக்காவா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா ட்ரோனை ரெடி பண்ணிட்டாங்க. இது சயின்ஸ் பறவையா சூப்பரா பறக்குதுன்னு ஸ்வீக்கா பாக்குறா. இது ஜஸ்ட் மார்க் 1 ப்ரோட்டோடைப் தான், அது பறக்கிற டைரக்ஷனை நான் இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஏன் செலக்ட் ஆகணும் அப்படின்னு கீன்ரோ கதறிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு மாஸ்டருக்கு சேவை செய்ய கீன்ரோவை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. கோஹாக்கு நீ எனக்கு பதில் போயின்னு சொல்லவா அவங்க ஒன்ன தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இது நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம். அந்த மாஸ்டரை நீ மீட் பண்ணா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்னு கோஹாக்கு சொல்றா. இல்ல நான் போக மாட்டேன்னு கீன்ரோ கதறமோ உன்னால முடியும் அப்படின்னு கோஹாக்கு சொல்லவோ சரி அவனும் போறான். இபாரா தேடிட்டு இருக்கிற அந்த இன்ட்ரூடர் அது நீதான கோஹாக்கு. சரிமா மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்ல மார்ஸ் கேக்குறான். நான் என்ன பண்ண போறேன்னு கீன்ரோ போகும்போது தான் நம்ம ஹீரோ கொடுத்த பைனாப்பிள் அவனுக்கு ஞாபகம் வருது. மாஸ்டருக்கு சர்வ் பண்ணணும்னு உங்க 3 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தரை கூப்பிடுவாங்க, அப்ப இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் இது சாதாரண பைனாப்பிள் தானே அப்படின்னு சொல்லி கென் கேக்குறான். பார்க்க பைனாப்பிள் மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது வினிகர் ஆல்கஹால் சல்ஃபியூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். அமாரலிஸ்க்கு பைனாப்பிள் ஸ்மெல் தான் வருது. ஐலாண்ட் பீப்புளுக்கு இதுல பெருசா வித்தியாசம் தெரியாது, பட் இது லைட்டா மோந்தாலும் பைத்தியம் முடிச்ச மாதிரி மயக்கமா வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி இபாரா ரூமுக்கு தான் ஃபர்ஸ்ட் போக சொல்லியிருப்பாங்க, நான் உள்ள வரலாமா அப்படின்னு சவுண்ட் வரலான்னு கென் உள்ள போயிருந்தான். நான் டைரக்டா மாஸ்டர் ரூமுக்கே வந்துட்டேனா, இவர் தான் மாஸ்டரா சார் மன்னிச்சிருங்க நான் வழி தவறி அப்படின்னு கீன்ரோ பேசிட்டு இருக்கும்போது மாஸ்டர் இவ்வளவுதான் நான் இன்னைக்கு நைட்டு செலக்ட் பண்ணிருக்கேன் இபாரா சொல்லவும் இப்படிதான் அந்த மாஸ்டர் பேசுறான். ஓ புரியுது மாஸ்டர், அப்படியே நான் பண்றேன் இபாரா சொல்லிட்டு மாஸ்டருக்கு சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கணும், அதுல நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண அதுக்கப்புறம் மாஸ்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு இபாரா வந்து அவன் தான் அந்த பொண்ணை முதல்ல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். நான் பொண்ணு இல்ல நான் பையன் அப்படின்னு கீன்ரோ ஓடவும் தெரியும் நீ டாம்பாய் தானே, பரவாயில்ல அதுவும் வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னு இபாரா
காப்பாத்துறான். என் ஃப்ரெண்ட்ஸை நானே காட்டி கொடுப்பேன், நீ எப்படி எதிர்பார்க்கற அப்படின்னு கொஹாக்கோ கத்திய எடுக்கிறா. அவகிட்ட வெப்பன் இருக்குன்னு எல்லாரும் அட்டாக் பண்ண வரவும் கொஹாக்கோ செம ஃபாஸ்டா போயிட்டு எல்லாரோட வெப்பனையும் 2 துண்டா வெட்டுறா. நான் நினைச்ச மாதிரியே நீ ஸ்ட்ராங் தான் கொஹாக்கோ அப்படின்னு மார்ஸ் பாக்குறான். அவளை விடாதீங்க, கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓராஷி வரவும் என்னது அவளை கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி மார்ஸ் வந்து டென்ஷன் ஆப்பான். மார்ஸ் போய் கத்திக்கிட்டே ஓராஷியமா அவன் ஆளுங்களையும் கீழே தள்ளி விட்டுருதான். இந்த அழகான பியூட்டி மேல உங்களுக்கு யாரா கை வைக்க பெர்மிஷன் கொடுத்தது? இன்னர் பேலஸ் பியூட்டிஸ்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மார்ஸ் சொல்லவும் இவனை என்னால தோக்கடிக்க முடியலனா கிங்டம் ஆஃப் சயின்ஸ்ல வேற யாராலையும் தோக்கடிக்க முடியாது, இவனை நான் தான் தடுத்தாகணும் அப்படின்னு கொஹாக்கோ அட்டாக் பண்ண ரெடி ஆகுறா. இபாரா கீன்றவ பொண்ணு நினைச்சா அவன் மேல பாய ட்ரை பண்ணிட்டு இருக்கவும் செங்கு கொடுத்த பைனாப்பிள் குள்ள இருக்கிற அந்த எசன்ஸை கீழே ஊத்தவும் இது என்ன பைனாப்பிள் ஜூஸா, என்ன எனக்கு தலெல்லாம் சுத்துது அப்படின்னு இபாரா கீழே விழறான். இதான் சான்ஸ், ஓடிட வேண்டியதான் கீன்றோ நினைக்கும் போது நல்ல சான்ஸ் கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கலெக்ட் பண்ணலையா அப்படின்னு கொஹாக்கோ அடிப்பாளேன்னு அந்த மாஸ்டரையாச்சும் பார்த்துட்டு வந்துடலான்னு ஸ்கிரீனை விளக்கி பாக்குறான். இவரை எங்கேயோ பாத்துருக்கேன்னு பார்க்க சோயோஸ் மாதிரியே இருக்காரு அப்படின்னு கீன்றோ பார்க்கும்போது இப்ப நிலா வெளிச்சம் வருது. பார்த்தா அந்த மாஸ்டரே சிலையா தான் இருக்கான். அப்போ நீ அதை பார்த்துட்டா நிபாரா சொல்லவோ இல்ல நான் இதையோ பார்க்கலன்னு கீன்றோ சொல்றான். கொஹாக்கோவும் மார்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா, என்னாச்சுன்னா அமாரிலிஸ் ஓடி வந்துட்டு இருக்கா. அவன் கூட நான் ஃபைட் பண்ணதுலேயே தெரிஞ்சிருக்கும் நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன்னு, ஒன்னால கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவும் அது எனக்கு ஆல்ரெடி தெரியும்டான்னு கொஹாக்கோ சொல்றா. ஸ்ட்ராங்கான பொண்ணுங்களை தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன், இப்போ சொல்லு நான் ஸ்ட்ராங்கா தெரியலனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் கேட்கறான். கொஹாக்கோ வழியா அவனை தோக்கடிக்க முடியல அமாரிலிஸ் பாக்குறான். உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும் அப்படின்னு மார்ஸ் கேட்கவும் ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர், தன்னோட ஐடியல்ஸ்க்காக பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போராடி அந்த கோலை அடையக்கூடிய ஒருத்தன், கண்டிப்பா அது நீ கிடையாது, ஒன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு கொஹாக்கோ சொல்லவும் நீ அதிகமா பேசுற அப்படின்னு கொஹாக்கோ வெப்பனை தூக்கி அவன் தூர ஏறி மாஸ்டர் செலன்னு பார்த்த பொண்ணுங்க எல்லாருமே கடைசியா பார்த்த விஷயம் அதுதான், அதுக்கப்புறம் அவங்க உயிரோடவே இல்ல அப்படின்னு நீங்க கீன்றோ வந்து இபாரா கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் சாக தயாரில்ல அப்படின்னு சொல்லி கீன்றோ மேல இருந்து கீழே குதிச்சிருந்தான். கொஹாக்கோ ஆல்ரெடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கா, என் ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியதான், என் பிரச்சனையே வேற யாராச்சும் சமாளிங்க, கொஹாக்கோ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கீன்றோ பார்த்தவும் கீன்றோ ஜாக்கிரதை அப்படின்னு கொஹாக்கோ சொல்றதுக்குள்ளேயே அந்த மாஸ்டர் வந்து கீன்றோட வயிற்றுலயே 4 இடத்துல குத்தி கொண்டிருக்கான். கீன்றோ மேல இருந்து இப்ப கீழே விழுறான். டக்குனு கொஹாக்கோ போய் படிக்கிறா. அவன் ஆர்கன்ஸ் எல்லாமே கண்டிப்பா டேமேஜ் இருக்கும், அவன் உயிர் பழைக்க வாய்ப்பே இல்ல, வழியில துடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ப்ளீஸ் என்ன கொன்று அப்படின்னு சொல்லி கீன்றோ சொல்ல வரான். கீன்றோ நீ உண்மையிலேயே ஒரு தைரியசாலி தான் அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ சொல்றான். அந்த மாஸ்டர் அவருமே பெட்ரிஃபை ஆகிய ஒரு சிலையா தான் இருக்காரு, சோயோஸ் மாதிரி இருக்காரு, பட் கொஞ்சம் வயசு கூட அப்படின்னு சொல்லவும் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்படின்னு சொல்லி கொஹாக்கோ சொல்றா. நான் வில்லேஜோட பாடி கார்டு, என்னோட சாவு வேஸ்டா போயிடக்கூடாதுல்ல, அதான் என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டேன், கீன்றோ கிட்ட நான் பாய் சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு கீன்றோ வந்து இப்ப சாக போகவும் என்னால இப்ப ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு கொஹாக்கோ வந்து அமாரிலிஸ் கிட்ட போயிட்டு கீன்றோ கண்டுபிடிச்ச சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருந்தா. இப்ப எல்லாருமே கொஹாக்கோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. செம ஃபாஸ்டா அவனை தூக்கிட்டு இந்த வில்லேஜோட டாப் உச்சிக்கு போயிட்டு எல்லாரும் கேளுங்க, இந்த வில்லேஜோட மாஸ்டர் வந்து அப்படின்னு சொல்ல போறப்போ அவ சொல்றது யாரும் காதுல வாங்காதீங்க, சொல்ற எல்லாம் போய் தான், மாஸ்டரோட பவரால அவ கூடிய சீக்கிரம் தண்டிக்கப்படுவா, எல்லாரும் கண்ணை மூடுங்க அப்படின்னு இபாரா சொல்றான். கண்ணை மூடலைனாலும் எங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் வந்துட போறது இல்ல, அந்த வெப்பனை பார்க்க கூடாதுன்னு தானே இவன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி மார்லிஸ் அதை பார்த்துட்டு தான் இருக்கா. சமயமா அந்த வெப்பனை தூக்கி போடுறா. இப்பதான் எனக்கு புரியுது நம்மள பெட்ரிஃபை பண்ண போறல, அதுவும் நல்ல ஐடியா தான் கீன்றோ சொல்லவும் அவன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டா நீ பழைக்க வாய்ப்பு இருக்குல்ல, கண்டிப்பா செங்கோ நம்மளை காப்பாத்திடுவான். என்னோட ஈகிள் ஐ விஷனை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா நான் அந்த வெப்பனை பார்த்துட்டேன். செங்கோ நீ நினைச்ச மாதிரி ஒன்றும் மந்திரம்லாம் இல்ல, சயின்ஸ் தான், இதுக்குன்னு சில ரோல்ஸ் இருக்கு. மார்லிஸ் இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட, நம்ம இன்ஃபில்ட்ரேஷன் டீம் கண்டுபிடிச்ச எல்லா சீக்ரெட்ஸையும் போய் செங்கோ கிட்டயும் மற்றவங்க கிட்டயும் சொல்லு, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. ஆமா எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கீன்றோ சொல்றான். அவங்க 2 பேரும் பெட்ரிஃபை ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஃபைனலி நமக்கு அந்த பெட்ரிஃபிகேஷன் வெப்பனை காமிச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு அது இந்த வேர்ல்ட சேர்ந்த மாதிரி தெரியலனாலும் ஏதோ சயின்ஸ் கேஜெட் மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு எபிசோடுமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.